நீட் எதிர்ப்பு போராட்டம், மாநில உரிமைகள் காக்க போராட்டம்னு நம்ம இளைஞரணி செஞ்ச சம்பவங்கள் ஏராளம். சமூக வலைதளங்களிலும் பொது வெளியிலும் எதிர்த்தரப்பினரை புள்ளி விவரங்களோடு எதிர்கொள்றவங்க தான் திமுக இளைஞரணி. நாடெங்கும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், மாவட்டந்தோறும் கலைஞர் நூலகம், 200க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை உருவாக்குனது, முரசொலி பதிப்பகம்னு திமுக இளைஞர் செஞ்ச பணிகள் ஏராளம். சமீபத்தில் தமிழ்நாடை கொண்டாடிய அறிவு திருவிழா என்று இளைஞரணி தொடர்ந்து கருத்தியல் பணிகளை ஆற்றி வருகிறது. இந்தியாவுல வேற கட்சி ஏதாவது இப்படி பண்ணிருக்காங்களா? இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பாக்குறது, தன்னோட மாச காட்டுறதுக்காக அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் நலன்ல அக்கறை செலுத்தி நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு இளைஞர்களுக்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது திமுக தான். கட்சிகள்ல பெயரளவுல எந்த கொள்கையும் இல்ல. இளைஞர்கள் இருக்கும்போது நம்ம திமுக கழகத்துல மட்டும் சமூக நீதி, சமத்துவம்னு கொள்கை பிடிப்புள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. படிச்ச இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கான வேலை வாய்ப்பை பெருக்கிறது, படிக்காத இளைஞர்களுக்கான கல்வியை உறுதி செய்யறதுன்னு எல்லாத்துக்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி இளைஞர்கள் நாட்டோட நம்பிக்கையா மாத்தினது திமுக தான். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக தலைவரை மீண்டும் முதலமைச்சர் ஆவார், திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்னும் வெற்றி செய்திக்கு அடித்தளமாக இளைஞரணி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிட ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க தலைவர் அவர்களிட்ட கட்டளையை நிறைவேற்ற களம் புகுவோம். பாசிசத்தை நொறுக்குவோம். இந்த இளைஞரணி இருக்கும் வரை திமுகவை எந்த கொம்பனாலையும் அசைத்து கூட பார்க்க முடியாது.